முதல்ல வந்து எல் சுந்தரராஜன் அவர் யாரு? ஒரு சாதாரண சின்ன கிராமத்துல பிறந்தவன். எல்லோரையும் போல என்னுடைய பள்ளி கல்வியை முடிச்ச உடனே சென்னைக்கு வந்தேன். சென்னையில வந்து அங்கங்க ஏதாவது வேலைக்கு சேரணுன்ற முறையில ம். மணலி இந்த பகுதிக்கு வந்தபோது, கான்ட்ராக்ட்ல சின்ன சின்ன கம்பெனிகள்ல முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்தது இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ல இருக்கிற கான்ட்ராக்ட் ஒர்க்கரா அந்த கம்பெனிக்குள்ள தான் நான் நுழைஞ்சேன். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டிபிஎல் இப்போ இருக்கிற டிபிபிஎல்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பெட்ரோ ப்ரொடக்ட். அது மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ். அதெல்லாம் வந்து அப்புறம் எக்ஸ்பான்ஷனான கம்பெனிகள். ம். பெட்ரோ கெமிக்கல் சிட்டியா மாறினதுக்கு பின்னாடி வந்தது. அந்த நிறுவனங்களையும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அங்க ஷட்டவுன் வருஷத்துல 2 முறை 3 முறை அந்த பிளான்ட் ஷட்டவுன் பண்ணி பண்ணுவாங்க ஒவ்வொரு யூனிட்டா. அந்த மாதிரி யூனிட் வரும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வேலை கிடைக்கும். அப்படி ஒரு அந்த ஷட்டவுன்ல வந்து வேலை செய்வோம். நான் இருந்தது சின்ன சேக்காடு பகுதி. நாங்க எல்லாம் ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ரூம் எடுத்து அந்த ரூம்ல தான் தங்கியிருப்போம். மணலியில இருந்து எண்ணூர் வரணும்னா பஸ் வசதிலாம் அப்போ அவ்வளவா கிடையாது. ஒன்று அங்கேருந்து நாங்கள் திருவொற்றியூர் திருவொற்றியூர் மாட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே இறங்கி அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ஏறி கத்திவாக்கம் ஸ்டேஷன் இறங்கி போவோம். நைட்டு வேலை முடிஞ்சு போகும்போது இருக்காது, பஸ்ஸே இருக்காது. எண்ணூர்ல இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் மேலே நடந்தே போவோம் நைட்ல. நான் சொல்றது 1981, 83, 84 காலங்களில் எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அப்படிலாம் நான் வந்து போய்கிட்டு. எல்லாம் போகுது அறிவாள் சத்தியம்.